நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நோக்கம் சுமார் 21 ஆண்டு காலம் இந்த வாக்காளர் திருத்தம் செய்யப்படவில்லை. அதற்கு முன் 8 முறை இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ளப்பட்டுகிறது. 21 ஆண்டு காலம் தொடர்ந்து இந்த வாக்காளர் திருத்த பணி மேற்கொள்ளாத காரணத்தினால இறந்தவர்கள் தொடர்ந்து அந்த வாக்காளர் பணி இடம்பெற்று வராங்க. போலி வாக்காளர்கள் அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த வீடு மாறி குடியேறியவர்கள், குடிபெயர்ந்தவர்கள், அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரட்டை வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பல முறை தேர்தல் ஆணையத்துக்கு இது குறித்து தகவல் கொடுத்தும் அவர்களால் நீக்கப்படுவதே கிடையாது. அதனாலதான் நாங்கள் 3 மாதத்துக்கு முன்பு ஆர்கே நகரில் சுமார் 44,000 வாக்குகள் முறைகேடாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். உயர்நீதிமன்றம் இதை விசாரித்து முறையாக வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு சுமார் 30,000 வாக்காளர் நீக்கப்பட்டாங்க. அதுபோல கரூரில் நீதிமன்றத்தை நாடி 10,000 வாக்காளர் நீக்கப்பட்டது. அதுபோல் டி நகரில் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் முறைகேடாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்றார்கள். அதை கண்டறிந்து ஆய்வு செய்து முறையாக வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணி தொடர்ந்து இருக்கின்றது, அந்த பணி துவங்கின்ற பொழுது இதை நாங்கள் குறிப்பிடுகிறோம். அதை நீங்கள் கொடுக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் யாரெல்லாம் இறந்தவர்கள், இரட்டை வாக்காளர்கள், குடியிருந்தவர்கள் வேறு இடத்திற்கு மாறு செய்திருந்தால் அவர்களெல்லாம் நாங்கள் பட்டியலிட்டு தெளிவாக ஆதாரத்தோடு கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் கண்டறிந்து உண்மை இருந்தால் அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம், அந்த வாக்காளர் பட்டியலை நீக்குவோம் என்று சொன்னாங்க. இப்போ அந்த பணியில் நடந்துகிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்ல வேணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 1 காயத்ரி நகர் 3வது தெரு, அதில் கதவு எண் 1, அதில் சுமார் 320 வாக்குகள் ஒரே வீட்டில் இருக்குது. இந்த வாக்காளர் பட்டியல் அப்படி இடம்பெற்றிருக்கு. பாகம் எண் 117, தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பாகம் எண் 115, காயத்ரி நகர் 3வது தெரு, கதவு எண் 1, அதில் 360 வாக்குகள் ஒரு வீட்டில் இடம்பெற்றிருக்கு. பாக எண் 117 அதே தாம்பரம் சட்டமன்ற தொகுதியில் பாக எண் 117 ரோஜா தோட்டம் 2வது தெரு, கதவு எண் 1, 150 வாக்குகள் இருக்குது. ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 510 வாக்குகள் இரண்டே வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் களைய வேண்டும். ஒரு உண்மையான நேர்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை நாங்கள் ஆதரிக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்கின்ற பொழுது ஆளுங்கட்சியை சேர்ந்த அழுத்தம் கொடுத்து சில மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் சென்னை மாநகராட்சி ஆணையாளர் அவர்களும் முறையாக இந்த பணியை மேற்கொள்ளவில்லை. இன்றைக்கு சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற மாநகராட்சி கவுன்சில் இடத்திலேயே கட்டுக்கட்டா இந்த படிவத்தை வாக்காளர் சேர்க்கப்படுகின்ற படிவத்தை வழங்கிடுறாங்க. அதை எப்போ நேர்மையாக அந்த வாக்காளர் சேர்க்க முடியும்? அங்கே நேர்மையை எப்படி இந்த எஸ்ஐஆர் பணி மேற்கொள்ள முடியும்? இந்த பணி மேற்கொள்வதே போலி வாக்காளர் நீக்க வேண்டும், இரட்டை வாக்காளர் நீக்க வேண்டும், இறந்தவர்களை நீக்க வேண்டும், குடிபெயர்ந்தவர்களை நீக்க வேண்டும். அதுக்காகத்தான் ஒரு சரியான வாக்காளர் பட்டியலை இன்றைக்கு தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை மேற்கொள்றாங்க. மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு குளறுபடி நடக்குது. இதுக்கு அங்க இருக்கிற ஆணையாளரே பின்னிருந்து செயல்படுறார். இது வெட்கக்கேடானது. இது குறித்து தான் நேற்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா 20ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சென்னை மாநகராட்சியில் இப்படிப்பட்ட குளறுபடி இருக்கின்றது, இனியாவது திருந்தி உண்மையான வாக்காளர்களை நேரிலே சந்தித்து வாக்காளர் படிவத்தை கொடுத்து அதை பூர்த்தி செய்து வாங்கி இந்த உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு போராட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலையும் நடத்தியிருக்கிறாங்க. பல இடத்துல நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுக்கிறோம். இதை ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இப்படி எஸ்ஐஆர் பணி முழுமையாக நடைபெறக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் செயல்பட்டு வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றேன். நிறைய இடங்கள்ல அந்த ஃபார்மே போய் சென்றடையில கால அவகாசமே முடிய போது
இப்ப இதற்கு அதிமுக என்ன மாதிரியான நடவடிக்கை? நேற்று தினம் போராட்டம் நடத்தணும். இதுக்கு உரியவர்கள் யாரு? அங்க மாவட்டம்னா மாவட்ட ஆட்சித்தலைவர், அந்தந்த மாநகராட்சினா அந்த ஆணையாளர், இவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய அறிவுறுத்தப்படி இவர்கள் முறையாக செயல்பட வேண்டும். அதை வலியுறுத்தி தான் நேற்று சென்னை மாநகராட்சியில் போராட்டம் நடத்தினோம், காஞ்சிபுரத்தில் போராட்டம் நடத்தினோம். இப்படி பல இடத்துல இந்த தேர்தல் ஆணையம் முறையாக செயல்படுவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு மாநில அரசு, இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அந்த அதிகாரிகளை மிரட்டி சரியான முறையில் எஸ்ஆர் பணி நடைபெறாத ஒரு தடுக்கின்ற காட்சி தமிழகத்தில் இருக்கின்றது. இதை தடுத்து நிறுத்தி தேர்தல் ஆணையம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு உண்மையான வாக்காளர் பற்றி இடம்பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து.